ஒரு ஊரில் ராஜாவும் ராணியும் இருந்தாங்களாம். அவங்க 2 பேர்த்துக்குமே 2 பிள்ளைங்க இருந்தாங்களாம். 2 பிள்ளைங்களும் ரொம்பவே குறும்புத்தனமாக இருப்பாங்களாம். அதனால் ராணி என்ன பண்ணாங்களாம், 2 பேரையும் 2 ஊருக்கு நீங்கள் அங்கேயே போயிடுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்களாம். அங்கே போய் ரொம்பவே சேட்டை பண்ணிட்டே இருந்தாங்களாம் அந்த பசங்க. அதனால் என்ன பண்ணாங்களாம், திருப்பி அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே இந்த பிள்ளைங்க திருப்பி நீங்கள் ராணி ஊருக்கே போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்களாம். இதே மாதிரி அந்த பிள்ளைங்க இங்கே குறும்பு பண்ண அந்த ஊருக்கும் திருப்பி அங்கே குறும்பு பண்ண இந்த ஊருக்கும் அப்படி சொல்லி வந்து போயிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் பார்த்தா அந்த பிள்ளைங்க ஒரு இடத்துல அப்படியே இருந்துக்குச்சான். உடனே அந்த இடத்துல அந்த ராணிக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சான். என்னடா இன்னும் வரவே இல்லை, எந்த சேட்டையும் பண்ணலையா, ஒரு வேளை பிள்ளைங்க திருந்துடுச்சோம் அப்படின்னு நினச்சாங்களாம். சொல்லிகிட்டே இருக்கும்போது டப்புன்னு அந்த பிள்ளைங்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அதனால் என்னன்னா, எப்போதுமே குறும்புத்தனம் பண்ணுறத விட மனசில் இடம் பிடிக்கணுமா. அது மாதிரி இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே ஒரு பாசம் அப்படின்றது வந்துடுமா. ஸோ அதனால் குழந்தைங்களை எப்போதும் எப்படி வளர்க்கணும், பாசமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிச்சிட்டாங்க.